ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து மாதத்தோட நாள். இன்னைக்கு வந்து நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன், எந்தெந்த ப்ளவுஸ்லாம் தைக்கணும்னு நினச்சிருக்கேன், எந்த விஷயம் இன்னைக்கு பண்ணலாம், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா 3 ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி தைக்கணும்னு நினச்சிருக்கேன். அதையுமே ஈவினிங்குள்ளே முடிச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்றைக்கி கொடுக்குற ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் வந்து அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த 3 கஸ்டமருமே அப்படி தான். அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி நான் ப்ளவுஸ் வந்து நேற்று நான் ஈவினிங் வந்து கட் பண்ணி வச்சேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நேற்றைக்கு நான் ஒரு 6 ப்ளவுஸ் கிட்ட தைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று நம்ம வந்து இந்த மாதம் வந்து கணக்கு பார்க்க வேண்டியது இருக்குது. போன மாதம் வந்து நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சோம், எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோம், யார் யாரெல்லாம் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற டீட்டெயில் எடுத்துட்டு அவங்களுக்குலாம் கால் பண்ணி அமௌண்ட் கேட்குறோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாள் வந்து இப்படி தான் எனக்கு போகும். எப்போவுமே மாதம் 1ஆம் தேதி ஆனால் நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். நீங்களுமே வந்து இப்போ தான் வந்து நான் டெய்லர் தொழில் கற்றுக்குறேன்க்கா, இப்போ தான் வந்து நான் வீட்டிலேருந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா கூட இந்த 1ஆம் தேதி கடன் கொடுக்குற பழக்கம் வந்து வைக்காதீங்க. ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் அந்த ப்ளவுஸ்க்கு 100 ரூபாய் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கடன் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த மாதம் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதனால நான் இக்காரணத்தை கொண்டும் இன்னைக்கு வந்து நான் எப்போவுமே வந்து ப்ளவுஸ்க்கு வந்து அமௌண்ட்டு வாங்காமல் ப்ளவுஸை வந்து கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் நோட்டில் எழுதி பழக்கம் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க, யார் எவ்வளோ தரணும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து எழுத ஆரம்பிங்க. இது வந்து ஒரு தொழில் பண்ணுற இடத்துல நீங்கள் என்ன தொழில் பண்ணாலுமே இது அந்த கணக்கு வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு லாப நஷ்ட கணக்கு வந்து பார்க்க முடியும். இன்னொன்று நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு இந்த மாதம், நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியும். அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் இன்னொன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதம் என்னென்ன லைனிங் வந்து காலியாயிருக்கு, நான் எந்தெந்த லைனிங்லாம் வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் பண்ணுவேன். ஒரு சில லைனிங் வந்து சீக்கிரமாக காலியாயிரும், ஒரு சிலது வந்து கொஞ்சம் இருக்கும். அப்போ வந்து நான் என்னோட லைனிங்லேருந்து எடுத்து என்னென்ன லைனிங்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது எது இல்லை அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி எடுத்துருவேன். எடுத்துட்டு இன்னைக்கு முடிஞ்சால் இன்னைக்கு வாங்க போவேன் ஈவினிங் மேலே, இல்லை அப்படின்னா சனிக்கிழமை வந்து வாங்குற மாதிரி பார்த்துக்குவேன். ஏன்னா நமக்கு வந்து டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிக்க முடியும். நிறைய பேர் கேட்பீங்க, அக்கா உங்களுக்கு வந்து டெய்லி எப்படி இத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட லைனிங் எல்லாமே வீட்டில் இருக்கும். திடீர்னு ஒரு கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் கேட்குறாங்க, ஒரு 8 மணிக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எனக்கு காலையில் வேணும்னு கேட்குறாங்கன்னா அந்த லைனிங் என்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அதை வந்து தைக்க முடியும். அதனால் புதுசாக வந்து இப்போ தான் வந்து நான் தையல் தொழில் கற்றுக்கிறேன்க்கா, இப்போ தான் வீட்டிலேருந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களால் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது கூட. ஒவ்வொரு மீட்டர் எல்லா கலர்லையும் வாங்கி விற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெஜாரிட்டி கலர் வந்து இந்த பிங்க் கலரு, அப்புறம் இந்த க்ரீன் கலரு, பிளாக்கு, சாண்டல், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு மீட்டர் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்ம எப்போ ப்ளவுஸ் வந்தாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே அப்படி வச்சுக்கிறதுனால தான் என்னால் வந்து உடனே கேட்குற கஸ்டமருக்குமே என்னால் தச்சு கொடுக்க முடியுது. ஏன்னா எல்லா கஸ்டமருமே லைனிங் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி நூல் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எந்த நூல் எந்த கலராவது வந்து கம்மியாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பேன். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அதையுமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவேன். இன்னொன்று ஊக்கு வைக்கிறது, அந்த கொக்கி போடுவோம்ல அது, அதுக்கப்புறம் தையல் மிஷினில் ஊசி வாங்குறது. ஊசி வந்து நம்ம உடஞ்சிது அப்படின்னா மாற்றுவோம். கண்டிப்பாக அந்த ஊசி இருக்கா அப்படிங்கிறதையுமே மந்த்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா என்னோட மிஷின் வந்து பவர் மிஷின், அதனால் இன்னைக்கு வந்து ஆயில் ஊற்றணுமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு தைக்க ஆரம்பிப்பேன். இப்படி தான் வந்து என்னோட மாதம் இந்த வேலை வந்து நான் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கேன். இதனால தான் நமக்கு வந்து எந்த பெண்டிங்கும் இல்லாமல் ப்ளவுஸ் எல்லாமே கொடுக்கவும் முடியுது, என்னால் தைக்கவும் முடியுது. ஏன்னா நமக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து இந்த மெட்டீரியல்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்து கரெக்ட் டைமுக்கு தைச்சி கொடுக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து அமௌண்ட்டு கொடுக்கலையோ அவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணுற வேலையும் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஏன்னா இந்த தேதி வந்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தேதிக்கு ஃபோன் பண்ணி நம்ம கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்ககிட்ட அமௌண்ட் வாங்க முடியும். ஒரு சிலர் வந்து நம்ம கால் பண்ணி கேட்குற வரைக்கும் அமௌண்ட் போட்டு விட மாட்டாங்க, அவங்க வச்சுருந்தா கூட. அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி அதையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு சிலர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அக்கா உங்களுக்கு எந்த ஊர் அப்படிங்கிறது கேட்குறீங்க. எனக்கு வந்து திருநெல்வேலியில் டவுன் தான். வீடு வந்து மாமியார் வீடு அங்கே தான் இருக்குது. நான் ஸ்கூலுக்காக பாப்பாக்காக வந்து பாளையங்கோட்டையில் வந்து இருக்கிறேன். நிறைய பேர் அந்த கொஸ்டினை வந்து கமெண்டில் கேட்குறீங்க, அதனால தான் இதில் சொல்கிறேன். பாளையங்கோட்டையில் இருக்கிறதுனால எனக்கு நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகும்போதுலாம் எனக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நான் டவுன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். நான் ஹோல்சேல் கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அதோட லிங்க் வேணும், இல்லை நான் எந்த கடைக்கு நீங்கள் வாங்குறீங்கக்கா, என்ன ரேட்டில் வாங்குறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த இடங்கிறதையும் சொல்கிறேன். அங்கே வாங்கும்போது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். நம்ம மொத்தமாக வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி டெய்லரிங் கற்றுக்கிட்டவங்க இப்போ பண்ணுற நிறைய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, வதன்னு அதாவது ஆன்லைனில் ஒரு புதுசாக ஒரு ஸ்கேல் லான்ச் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஸ்கேல் வந்து ஒரு வளைவு ஸ்கேல் அந்த மாதிரி நிறைய வந்து லான்ச் பண்ணுறாங்க. உடனே போய் அதை வாங்குறீங்க. அது இருந்தால் தான் தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்படி யூஸ் பண்ணனே தெரிலக்கா அப்படிங்கிற மாதிரி, அதை யூஸ் பண்ண தெரிஞ்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட பரவாயில்ல, அது எப்படி யூஸ் பண்ணனே தெரியாமல் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. நமக்கு எது தேவையில்லைங்கிறத பார்த்து நீங்கள் கரெக்டாக வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். டெய்லரிங்க்கு நமக்கு என்ன தேவை, கத்திரிக்கோள் 1க்கு 2 இருக்கணும், அது போக இன்ஸ்டேப் வேணும், அது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி பெரிய ஊசி, கை ஊசி, அதுக்கப்புறம் மிஷின் ஊசி, மிஷினுக்கு ஊற்றுற ஆயிலு, இதெல்லாம் தான் நமக்கு கண்டிப்பாக அவசியம். இதை தாண்டி ஒரு பொருள் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணுறாங்க, புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உடனே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அந்த பொருள் கண்டிப்பாக நமக்கு தேவை, அது இருந்தால் தான் நம்மளால் தைக்க முடியும் அப்படிங்கிற எந்த பொருளுமே கிடையாது. இதெல்லாம் இருந்தாலே நம்மளால் வந்து தைக்க முடியும். ஏன்னா இது லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த ப்ளவுஸ் அப்படி தான் தைச்சிட்டு இருந்தோம். புதுசாக ஒன்று லான்ச் பண்ணோன்னா அதை வேகமாக போய் ஆர்டர் பண்ணி வாங்குறது, இந்த மாதிரி விஷயம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பொருள் வந்து அந்த மாதிரி என்கிட்ட சொல்கிறவங்களே சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டே இருக்காங்க, வாங்கிட்டு இதை ஒரு 2 தடவை யூஸ் பண்ணப்பா, அதுக்கப்புறம் நம்ம மெத்தட் தான் நமக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிற மாதிரி நான் அந்த பொருளை யூஸ் பண்ணுறதே கிடையாது, அது பாட்டுக்கு இருக்குது ஒரு கவரில் அப்படிம்பாங்க. என்னன்னா நம்ம ஒரு மெத்தடில் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், அந்த மெத்தடு தான் நமக்கு அடிக்கடி வரும். இந்த பொருளை எடுத்து வச்சு கட் பண்ணுறதுலாம் வந்து இந்த வேகமாக கட் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் வந்து கரெக்டாக செட் ஆகாது. அதனால வாங்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன் கிடையாது. ஆனால் இது தேவையா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க. நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவேன்க்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. சும்மா வந்து எல்லாமே வாங்கி வீட்டில் வந்து அடுக்கணும்னு கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வீட்டில் வந்து நான் தைக்க ஆரம்பிச்சிட்டேன்க்கா, அதனால இந்த பொருள்லாம் வேணும்னு ஒரு கடையில் போய் நின்றுட்டு ஏகப்பட்ட பொருள் வாங்குறது. நம்ம எப்படி வந்து நம்ம மளிகை ஜாமான் வாங்கும் போதோ இல்லை வந்து நமக்கு வந்து தேவையான ட்ரெஸ் வாங்கும் போதோ யோசிக்கிறோமோ, அதே மாதிரி தான் டெய்லரிங்க்கு என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு நான் பிகினராக இருக்கேன்க்கா, இது தேவை, இது போதும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் வந்து நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிக்கோங்க, நல்லா தைக்க ஆரம்பிங்க, நிறைய ப்ளவுஸ் வர ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் எது தேவையில்லைன்னு பார்த்துட்டு வாங்க கற்றுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அமௌண்ட் கரெக்டாக எனக்கு வாங்க தெரிலக்கா, எனக்கு இந்த ஏரியாவில் எவ்வளோ வாங்கணும்னு தெரில, இல்லை புதுசாக நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வேறு இடத்துல இருந்தேன், இப்போ வந்து நான் என் குழந்தைங்களுக்காகவோ ஸ்கூலுக்காகவோ எதுக்கோ வந்து மாறிட்டேன், எனக்கு இப்போ வந்து தைக்கிறதுக்கு துணி வருமா வராதான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, கண்டிப்பாக வந்து வரும். பக்கத்தில் எத்தனை டெய்லர் இருந்தாலும் நம்ம கரெக்டாக தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆர்டர் வரும். கொஞ்சம் வந்து டிலே ஆகும், அதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம காத்திருக்கணும். இன்னொன்று, நம்ம தைக்கிறோங்கிற விஷயம் வந்து வெளியில் எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து தைக்க முடியும். இன்னொன்று, நம்ம ஸ்கூலுக்காக வந்திருக்கோம், இல்லை ஆஃபீஸ்க்காக, இல்லை ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்காக வந்திருக்கோம் அப்படின்னா கூட பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள், நான் தைக்கிறேன், நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து வராது, எனக்கு வந்து இத்தனை டெய்லர் இருக்காங்கக்கா, இதில் எப்படிக்கா எனக்கு வரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்கள்கிட்ட கொடுத்து பழகிட்டாங்க, உங்கள் தையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எத்தனை டெய்லர் இருந்தாலும் சரி உங்ககிட்ட தான் ப்ளவுஸ் வரும். அதனால அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து விட்டுறாதீங்க. இவ்வளோ நாள் வந்து நான் சில விஷயங்கள்லாம் வந்து தையல் தொழிலுக்காக நான் பண்ணதே கிடையாதுக்கா, இந்த டைமில் தான் தைக்கணும், இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து நான் பண்ணதில்லை அப்படின்னாலும் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் தொழில் அடுத்த லெவலுக்கு போகும். உங்களுக்கு டைமும் நிறைய அதிகரிக்கும். இந்த வேலையினால உங்கள் வேலையும், உங்கள் வீட்டு வேலையோ இல்லை உங்களுக்கு வெளியில் போகிற வேலை இருக்கோ எதுவுமே தடைபடாமல் இருக்கணும் அப்படின்னா கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி நம்ம தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் காலையில் தைச்சிட்டேன்னா எனக்கு ஈவினிங் போகிறதுக்கு பிரச்சனையே கிடையாது, நான் போயிடுவேன். காலையில் ஒரு டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் தைச்சிக்கலான்னு போட்டேன்னா கண்டிப்பாக ஈவினிங் போகிற வேலைக்கு என்னால் போக முடியாது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம இன்னொன்று நான் வந்து விட்டுட்டேன், என்னன்னா சாரீ ஃபால்ஸுமே வந்து கொஞ்சம் மெயின் கலர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில சாரீ ஃபால்ஸ் வந்து திடீர்னு கேட்கும்போது நம்மளால தச்சு கொடுக்க முடியாமல் போகும். அதனால மினிமம் வந்து ஒரு 5-6 கலர்லையாவது ஒவ்வொரு பீஸ் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லி வந்து கடைக்கு போய் வாங்கி தைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அலைச்சல் வந்து இருக்காது. அதனால சொல்கிறேன், ரஃபாக நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை டவுன் போகிறீங்க, இல்லை உங்கள் ஏரியா விட்டுட்டு கிடைக்கிற இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்னா அதை எழுதி வச்சு கண்டிப்பாக வாங்கி வச்சிருங்க. நாளைக்கு வாங்கிக்கலாங்கிற மாதிரி யோசிக்காம நம்ம போகிற நேரத்தில் நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க.
அதே மாரி எப்பவுமே வந்து சுறுசுறுப்பா இருக்கணும். டெய்லர் தொழில வந்து நான் கரெக்ட்டா பண்ணணும்க்கா. எனக்கு வந்து சோம்பேறியே இருக்கக்கூடாது அப்டின்னா, என்ன பண்ணணும் அப்டின்னா, இன்னைக்கு வந்து நான் இவ்ளோ ரூபா சம்பாதிக்கணும் அப்டிங்கிற எண்ணம் வந்து உங்க மனசுல இருக்கணும். நான் வந்து நான் வந்து இவ்ளோ ரூபா இந்த மாசம் வந்து ரூ. 10,000 சம்பாதிக்கணும், இல்ல ரூ. 15,000 சம்பாதிக்கணும் அப்டிங்கிற எண்ணம் இருந்தா மட்டும் தான், நம்மளால வந்து அடுத்தடுத்த நாள் உள்ள வேலைய அடுத்தடுத்து செய்ய முடியும். இன்னைக்கு நான் இந்த ப்ளவுஸ முடிச்சிரணும், இந்த இவ்ளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்டிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வரும். மணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன நீங்க எங்க போனாலும் சரி, ஒண்ணும் இல்ல வெளியில வந்து நீங்க தனியா போறீங்க. ஒரு காஃபி குடிக்கணும்னா கூட நம்ம கையில காசு இருந்தா தான் நம்ம வந்து குடிக்க முடியும். என் ஹஸ்பண்டே ஒரு ரூ. 100 குடுக்கட்டுமே, அந்த ரூ. 100க்கு நம்ம கண்டிப்பா கணக்கு சொல்ற மாரி தான் இருக்கும். ரூ. 100 நான் எதுக்கு குடுத்தேன்ல, என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பா. அது யாரா இருந்தாலும் கேட்கறது தான். இதே நம்ம கையில காசு இருந்துச்சு அப்படின்னா, நான் இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி நிக்க வேண்டாம். நான் எனக்கு தேவை அப்படின்னா நான் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. முன்னாடி வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு மனசே சரியில்ல, வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நான் ஒரு நாள் ஃபுல்லா தைக்காமலாம் இருந்தது கிடையாது. நேரா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு கடைக்கோ இல்ல வந்து ஏதாவது லைனிங் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த வேலைய அன்னைக்கு வச்சுக்கிடுவேன். ஏன்னா வெளியில போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள நடந்த சண்டையெல்லாம் மறந்துரும். நம்ம அந்த வேலையும் பார்த்த மாரி இருக்கும். அதே மாரி வீட்ல உள்ள ப்ராப்ளமுமே மறைஞ்சிரும். யார் வீட்லயுமே பிரச்சனையே கிடையாது. எனக்கு வந்து வீட்ல எந்த ப்ராப்ளமே இல்லக்கா. நான் எந்திரிச்சேன்னா வீட்டு வேலைய முடிச்சுட்டு மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு எந்த ஃபேமிலியும் கிடையாது. எல்லார் வீட்லயும் ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து பிரச்சனை நடக்கும். ஒருத்தங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் மூலமா பிரச்சனை வருது அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு மாமியார் மூலியமா வரும். இல்ல அம்மா மூலியமா வரும். இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனைய நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம டைமும் நம்மளோட நேரமும் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர, நமக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம அதை யோசிச்சுட்டே இருந்து நம்ம தொழில விடாம, நம்ம தொழில பார்த்துட்டே இருக்கணும். என்ன நடந்தாலும் நம்ம தொழில் தான் நம்மள வந்து காப்பாத்தும். நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும், நமக்கு ஒரு தொழில் இருக்கு, கைத்தொழில் இருக்கு அப்படின்னா, நம்ம எந்த இடத்துலயும் நம்மளால சர்வே பண்ணி வாழ முடியும். கண்டிப்பா வந்து இது எனக்கு முடியாது, இது எனக்கு வராது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட, நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து, அத கத்துக்கிட்டு, அத அடுத்த ஸ்டெப் கொண்டு போணும் அப்படிங்கிற மாரி யோசிங்க. வாழ்க்கையில வந்து எந்த குறிக்கோளுமே இல்ல அப்படின்னா, நமக்கு டைம் பாஸ் ஆகாது. பக்கத்து வீட்ட பத்தி பேசுவோம், பக்கத்து வீட்ல உட்காந்து பேசுவோம். வாழ்க்கையில நமக்கு வந்து நெறைய விஷயம் வந்து நமக்கு தேவைப்படுது. ஒரு ஒரு சிலருக்கு வந்து வீட்டு வாடகை குடுத்து தான் நீங்க வீட்ல இருக்கீங்க. எனக்கு ஓன் வீடு கட்டணும்னு ஆசையா இருக்குக்கா. ஒருத்தவங்களுக்கு இடம் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. ஒருத்தங்க வந்து வீடுலாம் இருக்குக்கா. எனக்கு என் பொண்ணுக்கு நகை சேர்க்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு நெறைய விஷயம் வந்து நெறைய தேவை வந்து இந்த உலகத்துல இருக்கு. தேவையே இல்லாத ஆளு, பணமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றவங்க ஒருத்தருமே கிடையாது. அதனால நம்ம அடுத்த ஸ்டெப் போணும். நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒரு வேலை பார்க்குறோம். அந்த கஷ்டத்துல வந்து நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க அத பண்ணுங்க. இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து உங்கள ஏதாவது பேசிட்டாங்க. இந்த தொழில்லயே இருக்கு. தொழில்லயே நெறைய விஷயம் வந்து கடந்து போற மாரி தான் இருக்கும். ஒருத்தவங்க வந்து நம்ம முன்னாடி நல்லதா பேசுவாங்க. பின்னாடி போய் "நீ என்ன ப்ளவுஸ் தச்சிருக்கா? இவ ஒண்ணும் சரியாவே தைக்கல" அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த மாரி நெறைய பேர் வந்து நம்ம லைஃப்ல வந்து சந்திக்க வேண்டியது தான் வரும். ஆனாலுமே அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். என்னன்னா, எல்லாருமே ஒரே மாரி இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு சிலர் வந்து உங்கள பாராட்டுவாங்க. ஒரு சிலர் வந்து நம்மள வந்து மட்டம் தட்டுவாங்க. எல்லாரையுமே நம்ம கடந்து தான் வாழ வேண்டியது இருக்கும். அதுக்காக இவங்க அப்படி சொல்ட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நல்ல டெய்லர் கிடையாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு 4 கஸ்டமர் வந்து நீங்க தைக்கிறீங்க. 2 பேர் நல்லா இருக்குங்காங்க, 2 பேர் நல்லா இல்லன்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு உங்க தையல் வந்து செட் ஆகலன்னு தான் அர்த்தமே தவிர, அதுக்காக நீங்க நல்ல டெய்லர் கிடையாது, உங்களுக்கு தைக்க தெரியல அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபினிஷிங் கத்துக்கோங்க. அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல என்னன்னா, அந்த நூல் நூலா தெரியிறது, தச்சது வந்து தையல் தெரியிறது, பிசிறு இல்லாம தைக்கிறது, இந்த மாரி விஷயம் வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால வந்து நல்லபடியா அந்த தொழில வந்து கொண்டு போக முடியும். இன்னொன்னு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து ஒரு ரூ. 10 ஏத்துற மாரி பார்த்துக்கோங்க. எப்பவுமே நம்ம ஒரே ரேட்டுக்கு தான் தச்சு குடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கணுங்கிறத உங்க பக்கத்துல இருக்க டெய்லர்ஸ வச்சு நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அவங்க எவ்வளோ வாங்குறாங்க, நீங்க எவ்வளோ வாங்குறீங்க, அத வச்சு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கோங்க. வெளியில போய் நம்ம வேலை பார்த்தாலுமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கண்டிப்பா வேலை பார்க்குற மாரி தான் இருக்கும். அப்பவுமே இதுல கிடைக்கிற வருமானம் கிடைக்குமான்னு என்ன கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, இப்போ வந்து இதுல எனக்கு உடம்பு சரியில்ல, கொஞ்ச நேரம் படுக்கணும்னா, கண்டிப்பா வந்து தூங்கி எந்திரிச்சு திரும்ப உட்காந்து தைக்க ஆரம்பிப்பேன். நமக்கு வந்து இந்த டைமிங் தான் நம்ம செய்யணும்னு யாருமே நம்மள சொல்ல போறதும் கிடையாது. நாளைக்கு காலையில நான் குடுக்கணும்னா, நைட்டு 12 மணிக்கு கூட உட்காந்து நான் தச்சு நான் வந்து குடுக்க முடியும். ஆனா, வெளியில வேலைக்கு போறோம் அப்படின்னா, வீட்ல இருக்க வேலையும் சேர்த்து பார்க்குற மாரி இருக்கும். இன்னொன்னு வீட்டையும் பார்க்க முடியாத மாரி இருக்கும். இது வந்து நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு, நம்ம ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு, நம்ம குழந்தைங்களையும் பார்த்துட்டு, நம்மளால ஒரு தொழில் பண்ணி நம்மளால இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா,
உங்கள் தொழில் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய விஷயம். நீங்கள் இதை கற்றுக்கிட்டது உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு வந்து அமைய மாட்டேக்கு. ஒரு சிலருக்கு வந்து நான் தைக்கணும்னு நினைக்கிறேன்க்கா, எனக்கு அது செட் ஆக மாட்டேக்கு, எனக்கு எப்படி தைக்கணும்னே புரிய மாட்டேக்கு அப்படின்னு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நமக்கு கற்றுக்கிறவும் செய்கிறோம், நமக்கு ப்ளவுஸும் வருது, நிறைய ப்ளவுஸ் வருது, நமக்கு ஆர்டர் வருது. நம்ம தைக்கல அப்படின்னா நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த தொழில் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்குறவங்க நாளைக்கு வேற ஒருத்தங்கிட்ட போகிறாங்கன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் போவாங்க. அது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா அதை மாற்றிக்கவும் கற்றுக்கோங்க. நம்ம மேலே மிஸ்டேக்கே வராது அப்படிங்கிறது யாருமே சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதை சரி பண்ண நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த தொழிலில் மேலே வர முடியும். எப்படியாவது வந்து நீங்க வந்து சுயமா சம்பாதிக்கிறதுக்கும் உங்க காலில் நிக்கிறதுக்கும் நீங்க பழகிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. இந்த உலகத்துல யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன், அதனால நான் வந்து என் வீட்டுல இருக்கவங்கள மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறதும் நான் சொல்ல வரல. என்னன்னா நம்ம கையில காசு இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நான் இன்னொருத்தங்கிட்ட கேட்காம என்னோட தேவையை நானே என்னால பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எதுவா இருந்தாலும் நம்ம வந்து தனியா நம்ம ஒரு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால சர்வே பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கடந்து வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.